இன்றைக்கி வீடியோவில் ஹட்பேயில் இருக்கிற ஒரு அழகான பீச்சை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்போதும் போல் அன்றைக்குமே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிடணும். இப்போ போகிற பீச் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. டேரெக்டாக இறங்கினோடனே பீச்சுக்கு போயிடலாம். இந்த பீச்சோட பேர் வந்து பட்லர் பே பீச். பீச் உள்ளே போனோடனே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னை தான் இருந்தது. அப்புறம் பீச் சைடில் கொஞ்சம் சவுக்கு மரம் அதெல்லாமே இருந்தது. ஒரு சவுக்கு மரத்தில் வந்து நல்லா பெரிய ஊஞ்சல் இந்த மாதிரி கட்டி போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே 2 பேர் ஓடி அதில் ஆட போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு இந்த ஊஞ்சல் ஆட. ஸோ நாங்களுமே கொஞ்சம் நேரம் ஆடினோம். இந்த பீச்சோட ஓவரி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது அலை அவ்வளோவா தெரியலையா. ஸோ பக்கத்தில் போய் காமிக்கிறேன் எவ்வளோ அலையாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரியான அலைமா, பயங்கர அலை. அலையோட சவுண்டை பார்த்தே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த பெரிய பெரிய அலையை பார்த்ததும் சுனாமியாகவும் தான் வந்துச்சு. இதுவே இப்படி இருக்குன்னா சுனாமிலாம் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் இருந்த பக்கம் சுனாமி இந்த மாதிரி வரல, தண்ணி மட்டும்தான் ஏறி இருந்துச்சு. அலைகள்லாம் அடிச்சு கரையோரம் இந்த மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே அப்படியே அடுக்குமாடி சீடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு மண் வெட்டியை வச்சு வெட்டி செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே வீடியோவில் நிக்கோபார் ஃப்ரூட் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து இங்கே நிறையா இருந்துச்சு. ஸோ அது ஒன்று உளுந்து கிடந்துச்சா, ஸோ அதை அலிசா எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அங்கே வந்து டர்ட்டல் ஹேச்சரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களாம் நடந்து போயிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. அங்கே போன உடனே டர்ட்டல் ஹேச்சரின்னு சொல்லிட்டு போர்டெலாம் போட்டு இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ரெயிலிங் மாதிரி ஃபுல்லாகவே இப்படி கட்டி வச்சுருக்காங்க. நடுவில் ஃபுல்லாகவே முட்டை வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. முட்டை எப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எப்போ ஹேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா டேட்டுமே அதில் எழுதியிருக்கு. இந்த முட்டைகள் எல்லாத்தையுமே சேஃப்டி ரீசனுக்காக இந்த மாதிரி புதைச்சி வச்சுருக்காங்க. முட்டை ஹேட்ச் ஆனதும் கடலில் விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி நாளி மாதிரி தண்ணி இருந்தது. ஸோ இங்கே வந்து நிறையா வந்து முதல்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை. இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்க இடத்துல முதலைகள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்தமானில் நிறைய இடத்துல குளிக்க வந்து அலௌட் இல்லை. சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.